ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி லெசன் நம்பர் 1 இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய மத்திய மாநில உறவுகள். இந்த மத்திய மாநில உறவுகளில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி சார்ந்த உறவு அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறவு பார்த்தோம்னா அதில் ஒரு 3 சப்ஹெட்டிங் மாதிரி வருது. மத்திய பட்டியல் இருக்குல்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 97 பட்டியல்கள் இருந்திருக்கு. ஓகேவா? மாநில பட்டியல் ஆனால் இப்போ இருக்கிறது 100. மாநில பட்டியலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 66 பட்டியல்கள் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறது வந்து 61. பொது பட்டியலில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 47 பட்டியல் இருந்தது, இப்போ 52 பட்டியல் இருக்கு. இது எப்படி அப்படின்னா இங்கே அதிகமாக இருந்தது, இங்கே கம்மியாக இருக்கு மாநில பட்டியலில் இல்லையா? அதே வந்து பொது பட்டியலில் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் மாநில பட்டியலில் 66 இருந்திருக்கு இல்லையா? அந்த 66ல் 5 பட்டியல்கள் மட்டும் எடுத்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. ஓகேவா? அங்கிருந்து எடுத்து இதுல போட்டாங்க. ஸோ அப்படி போட்டனால பொது பட்டியலில் ஃபர்ஸ்ட் 47 இருந்தது, 48, 49, 50, 51, 52, 52 பட்டியல் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்படி மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1976ல் 42வது சட்ட திருத்தமாக தான் வந்து இது நடைபெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ 5 பட்டியல்கள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1976, 42வது சட்ட திருத்தமா ஃப்ரம் மாநில பட்டியல்ல இருந்து. அடுத்தது இந்த 5 பட்டியல்கள் மாத்தினாங்க இல்லையா? அது என்னெல்லாம் அப்படின்னு இங்க கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் கல்வி, காடுகள், தேர்ட் ஒன் எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் மற்றும் வன விலங்குகள் பாதுகாப்பு, 5வது பிற நீதி மன்றங்களின் நீதி நிர்வாகம். இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து நிர்வாக உறவுகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பார்த்துருக்கோம்? நம்ம மத்திய மாநில உறவுகள்ல செகண்ட் ஒன் நிர்வாக உறவுகள், சட்டமன்ற உறவு பார்த்துட்டோம். இந்த நிர்வாக உறவுகள்ல பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அதுவே மாநில அரசு வந்து சொந்த மாநிலத்துல மட்டும்தான், தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் மட்டும், கேரளானா கேரளால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற சிறப்பு அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கம்க்கு இருக்கு. மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அப்படி இல்லைன்னா ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது ரெண்டும் வந்து பண்றதுக்கு மத்திய அரசுக்கு ரைட்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து நிதி உறவு. ஓகேவா? நிதி சார்ந்த உறவு. இந்த நிதி சார்ந்த உறவு வந்து பகுதி 12ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குண்டான சட்டப்பிரிவு வந்து 268 இருந்து 293 வரைக்கும். நிதிக்குழு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த நிதிக்குழுவை வந்து அமைப்பார். அதுக்குண்டான ரைட்ஸ் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது 280ல சொல்லப்பட்டிருக்கு. 280 சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள். இது 4 ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.